Greetings to all. This is second part of the prose is first flight. Before we enter into the second part of the prose, let me sum up what has happened in the first two paragraphs. Young seagull ledge மேல தனியா இருக்குது, பறக்கிறதுக்கு பயப்படுது. அது தன்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட சேர்ந்து பறக்கிறதுக்கு பயம், அவங்களாம் பறந்து போயிட்டாங்க. இது பயத்தினால பறக்காமல் அங்கேயே இருக்குது. திரும்ப போய் நைட் எங்கே தூங்கிச்சோ அதே இடத்துல படுத்து தூங்கிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டூ பேராகிராஃபில் நடந்த விஷயம். லெட் மீ சம் அப் இன் இங்கிலீஷ். The young seagull was alone on the ledge. He was afraid to fly with his two brothers and sister. He failed to muster up courage to fly. His parents had come around, calling to him shrilly, scolding him, threatening to let him starve on the ledge. Only 3 to 4 sentences. If you follow these 3 to 4 sentences, you can write the paragraph very easily. Shall we go to the second part of the lesson? Let me read out the paragraph. Look at the lines. That was 24 hours ago. Since then, nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. That was 24 hours ago. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. எல்லாம் பறந்து போயிட்டாங்க. Since then, அதிலிருந்து nobody had come near him. Nobody had come near. யாரும் பக்கம் வரல. The day before, all day long, அன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணுது? He had watched his parents flying about with his brothers and sister. தன்னோட பேரண்ட்ஸு பிரதர்ஸோட சிஸ்டர்ஸோட பறக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு. அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? Perfecting them in the art of flight. பறக்கிற டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் பறக்கணும் அப்படின்ட்டு. Teaching them how to skim the waves. எப்படி தண்ணிக்கு பேரலாம் தண்ணிக்கு பக்கமே பறந்துட்டு அலை வரும்போது டக்குன்னு மேலே பறக்கிற மாதிரி. அதான் how to skim the waves. And how to dive for fish. எப்படி டைவ் பண்ணி ஃபிஷ்ஷை பிடிக்கிறது அப்படின்ற ஆர்ட்டெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. He had in fact seen his older brother catch his first herring and devour it, standing on a rock, while his parents circled around, raising a proud cackle. And all the morning, the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. He had in fact seen his older brother catch his first herring and devour it. அவனோட older brother பார்த்துச்சு. அந்த older brother என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? Catching herring. herring பிடிச்சி devour it. devour it. herring என்னன்னு பார்ப்போம். இதான் herring. It is a kind of fish. இந்த ஃபிஷ்ஷை பிடிச்சி அதை என்ன பண்ணுது? சாப்பிடுது. எப்படி சாப்பிடுது? devour it. devourனா எப்படி? சும்மா ரசிச்சு ருசிச்சு பொறுமையாக சாப்பிடலை. பசி, அதிகமான பசி இருக்கும்போது ஏதாவது சாப்பிட கொடுத்தோம்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? அதான் devour it. அப்படியே முழுங்கர். Standing on a rock, while his parents circle around, raising a proud cackle. என்னமோ பெரிய விஷயம் சாதிச்சிட்ட மாதிரி அது அப்படியே மேலே நிற்குது, ராக் மேலே. தன்னோட பசங்க பெரிய விஷயம் சாதிச்ச மாதிரி இந்த பேரண்ட்ஸுக்கு பயங்கர ப்ரவுடு, பெருமையாக கேக்கிள் பண்ணிட்டு இருங்க. கேக்கிள்னா அந்த சவுண்டு, பறவையோட சவுண்டு, கீச் கீச்சுன்னு கத்திட்டு. On all the morning, the whole family had walked about on the big plateau, midway down the opposite cliff, laughing at his cowardice.
அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாட்டோ சமவெளி பரப்பு எதிரில் இருக்குது, அந்த இடத்துல ஜாலியாக இறை பிடிச்சி சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. அங்கேருந்து இந்த யங் சீகளை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. கவர்டைஸ் அப்படின்னா என்ன? கோழைத்தனம். நம்மளும் முத கிணத்துலையோ அல்லது குளத்துலையோ நீச்சல் பழக குதிக்கும் போது குதிக்கிறதுக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம், பயந்துட்டு இருப்போம். அப்போ சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்த்து எல்லாம் அந்த கோழைத்தனத்தை பார்த்து சிரிப்பாங்க. அதே மாதிரி இங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. சன் என்ன பண்ணுது, சன்னு உதிக்க ஆரம்பிக்குது, மேலே வந்துட்டு இருக்குது. அதோட வெளிச்சம், அதோட வெப்பம் அந்த லெட்ஜி மேலே விழுது. பிளேசிங் அப்படியே ஷைன் ஆகுது. தட் ஃபேஸ் த சவுத், சவுத் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லெட்ஜி மேலே இந்த சன் சூரிய வெளிச்சம் படுது. He felt the heat because he had not eaten since the previous nightfall. நைட்லேருந்து இது எதுவுமே சாப்பிடல. இது யங் சீகள் அப்படியே மேலேயே இருக்குது, இதை மட்டும் தனியாக விட்டு போயிட்டாங்க. பசி இருக்கிறதுனால அந்த சூரிய வெளிச்சம் அது மேலே படுது, அந்த ஹீட் உணரக்கும், ஹீட் அதிகமாக இருக்குது அதுக்கு. அதனால் என்ன பண்ணுது பாருங்க. Then he had found a dried piece of mackerels. Dried piece of mackerel. Mackerelன்றது is also a kind of a fish. Mackerel இருக்கு. இது நேற்று நைட் எல்லாரும் சாப்பிட்டது. இது என்ன பண்ணுது, சாப்பிட்றதுக்கு எதாவது வேணுன்றதுக்காக அது அங்கே பார்த்து என்ன பண்ணுச்சு, it found a dried piece of mackerel. எங்க இருக்கு, tail, mackerel tail at the far end of his sledge. mackerelோட tail தான், அந்த வாழ்பகுதி தான் மிச்சம் மீதி அங்கே இருக்குது. far end of his sledge, அந்த லெட்ஜுக்கு கடைசியில் இருக்குது. தேடி பிடிச்சி அதை மட்டும் எடுக்குது சாப்பிட்றது. அதை போய் சாப்பிட முடியுமா? Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. Now there was not a single scrap of food left. தேடி தேடி பார்க்குது, அங்கே ஒரு பீஸ் கூட கிடையாது. அந்த ஃபுட் சாப்பாட்டு பீஸ் எதுவுமே கிடையாது. He had searched every inch. என்ன பண்ணுது, he was searching, rooting among the rough, dirt-caked straw nest. நெஸ்ட்னா கூண்டு. எப்படிப்பட்ட நெஸ்ட்? dirt-caked straw nest. நல்ல பெட் மாதிரி இருக்கிற அந்த சின்ன சின்ன குச்சிகள்லாம் வச்சு பில்லு அதெல்லாம் போட்டு தயாரித்த அந்த நெஸ்ட். அந்த ரெஸ்ட்டை என்ன பண்ணுது, ரூட்டிங், தூக்கி தலைகளை எடுத்து போடு, ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு. அந்த நெஸ்ட் எங்கே இருந்த நெஸ்ட் அப்படின்னா, வேர் he and his brothers and sister had been hatched. எந்த இடத்துல முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு வெளியே வந்துச்சோ அந்த நெஸ்ட்டை போய் தேடுது, அங்கேயாச்சும் ஏதாவது இருக்குமா அப்படின்னு. Even gnawed at the dried pieces of eggshell. gnawed என்ன பண்ணுது, அந்த எக்ஷெல் தான் உடஞ்சி போன முட்டை ஓடுதான் இருக்குது, அதை எடுத்து என்ன பண்ணுது, நாட் பண்ணுது. நாட்னா என்னது, இதான் நாடு. இந்த டாகுக்கு ஒரு எலும்பு தொண்டு கிடைச்சா அது என்ன பண்ணும், நாட் பண்ணும், அதாவது சிவ் பண்ணும். சிவ், சுவிங்கம். சுவிங்கம் திருப்பி திருப்பி சாப்பிட்றோம்ல, அதில் எந்த டேஸ்ட்டும் இல்லைனாலும் அதை நம்ம திரும்ப திரும்ப சாப்பிட்றோம், அதான் சிவ், அதான் நாடு. என்ன பண்ணுது, நாட் பண்ணுது. அது எப்படி இருக்குது, இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். அதுலேருந்து தான் அது வந்துச்சு. அதை சாப்பிடும்போது என்னமோ அது அதையே சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணும். So we have completed the second part, and let us look at synonyms and antonyms. Synonyms. Devour, to eat something eagerly. Devour, to eat something eagerly. Cackle, a sharp broken noise. Cackle,
a sharp broken noise. Cowardice, weakness. Cowardice, weakness. Dive, plunge, jump, submerge. இது எல்லாத்துக்குமே டைவ்னு சொல்லலாம். டைவ், அதுக்கு சினோனிம் plunge, jump, submerge. Skim, move at a surface. Move at a surface. இந்த வேர்டு எங்க இருக்கு புக்கில் பார்க்கும்போது இந்த மீனிங்கை பொருத்தி பார்க்கணும் கரெக்டாக இருக்குதான். Then only we can understand the contextual meaning. Move at a surface, அப்படியே அந்த தண்ணியினுடைய பரப்பிலேயே பறந்து போகிறோம். Plateau, island. Plateau, island. Rooting, turn up. என்னத்தை ரூட் பண்ணிச்சு? நெஸ்ட். ரூட்டிங், தலைகளை திருப்பி போட்டு அதில் என்ன இருக்குன்னு தேடிச்சு, அதான் ரூட்டிங். டர்ன் அப். கேக், ஃப்ளாட் கம்ஃபோர்ட் பெட். என்ன கேக்கு பார்த்தோம்? டர்ட் கேக் நெஸ்ட், ஸ்ட்ரா நெஸ்ட், நல்ல பெட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நெஸ்ட், த ஃப்ளாட் கம்ஃபோர்ட் பெட் கேக். Ascending, sun was ascending. Raising, ascending, raising. Blazing, shining. Blazing, shining. Hatched, incubated. Hatched, incubated. Gnawed, chewed. Gnawed, chewed. Antonyms, எதிர்ச்சொல். Ascend, descend. Ascend, descend. Blazing, dim. Blazing, dim. Cowardice, brave. Cowardice, brave. Hunger, surfeit. Hunger, surfeit. Warm, guess பண்ண முடியுதா? கூலா guess பண்ணலாமே. Warm, cool. So that is the end of the slides. Next வீடியோல அடுத்த பாட்டு பார்ப்போம், மூணாவது பாட்டு பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி you have to read all the 2 parts. படிக்கணும், நீங்களே மீனிங் புரியுற மாதிரி படிக்கணும். Read the lines with understanding. You can easily understand the lines. If you understand the lines, then you can easily write paragraphs, and then you can easily write 2 marks questions and all. So try to understand each and every line of the poem. You have so much of time and spend and enjoy reading. You can learn English. It is not only for getting marks. So learn. அதனால இன்ட்ரெஸ்டா உட்காந்து, you have to create interest. இன்ட்ரெஸ்டா உட்காந்து நீங்களே படிங்க. Thank you, children.